ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழர்வோம் சேனல் நண்பர்களே. எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். தினசரி ராசி பலனை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி நாளை நாள் என்ன தேதி என்ன கிழமைங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏப்ரலுடைய 8ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோபக்கிரத ஆண்டு 12வது மாதமான பங்குனி மாதத்துடைய 26ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், திங்கக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த திங்கக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய திங்கக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு திங்கக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன நாளை நாள் முக்கியமான எச்சரிக்கையான திங்கக்கிழமைன்னு கேட்குறீங்களா? நாளைய திங்கக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சோமவார நாளில் அமாவாசை திதியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்ப பயங்கரமான ஒரு அமாவாசை. பங்குனி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை ரொம்பவே சக்தி வாய்ந்த அமாவாசையாக கருதப்படுது. இந்த அமாவாசையில் நாளை நாள் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, மிக முக்கியமான இந்த ஆண்டுடைய முதல் சூரிய கிரகணமானது நடக்குது. அதுவும் நாளை நாள் நடக்கிறதுனால ரொம்ப முக்கியமான ஒரு நாளாக கருதப்படுது. சூரிய கிரகணமானது நாளை நாள் இரவு நேரத்தில் தான் நடக்கும். ஸோ இருந்தாலும் நாளை நாள் சூரிய கிரகணம் நடக்கக்கூடிய சூத காலமானது நாள் ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாளை ஒரு நாள் கவனமாக இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அட் த சேம் டைம் நாளை நாள் அமாவாசை அப்படிங்கிறதுனால முன்னோர் வழிபாடு செய்யலாம். முன்னோர் வழிபாடு செய்யறதுக்கு உகந்த நாளாக நாளை நாள் அமைஞ்சிருக்கு. அதனால் நாளை நாளை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. நாளை நாளுடைய சிறப்பு இதுதான். நாளை நாள் பண்ண வேண்டியதும் இதுதான். நாளைய இந்த முக்கியமான நாளில் நவக்கிரகங்களுடைய அமைப்பு ரொம்பவே சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்கு. அதனால் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு வகையில் பலன் கிடைக்கும். அதில் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ தனுசு ராசியில் பிறந்த நேயர்கள் அத்தனை பேரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ தனுசு ராசியில் பிறந்தவங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையலாம். ஸோ தனுசு ராசிக்காரங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கான தினசரி ராசி பலன் என்னங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குங்க. ஸோ தனுசு ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் நாளை ஒரு நாள் எதிர்பார்த்த தனவரவுகள் திருப்தியான சூழலில் ஏற்படும். நாளை நாள் தனவரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு தேவைப்படக்கூடிய காசுகள் நாளை நாள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். நாளை நாள் பேங்க் விஷயமாக கூட எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். நாளை நாள் பேங்க் மூலியமாக நீங்கள் எது ட்ரை பண்ணாலும் அதுவும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். பேங்க் சம்மந்தப்பட்ட எந்த விஷயங்களுக்கும் நாளை நாள் தடையே இருக்காது. நாளே உங்களுக்கு ஒரு சுதந்திரமான நாள். நாளைய இந்த சுதந்திரமான நாளில் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். மெயினாக தனவரவுகள் உங்களுக்கு திருப்திகரமான சூழலை ஏற்படுத்தும். அதுதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயமே. அதுக்கப்புறம் நாளை நாள் உங்கள் பேச்சுக்கள் நீங்கள் நிறைய பேசுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய திறமையை காட்டுங்க. உங்கள் பேச்சு திறமையை எந்த அளவுக்கு காட்டுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் பேச்சு திறமையால் சக்ஸஸ் உங்களுக்கு இருக்கும். அதை விட நாளை நாள் உங்களுக்கு மதிப்பு கிடைக்கும். பேச்சுக்களுக்கு உண்டான மதிப்பு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது. ஆனால் நாளை நாள் உங்களுக்கு மதிப்புகள் கிடைக்கும். அதுக்கப்புறம் நாளை நாள் பிரச்சனைகள் உங்களுக்கு ஓரளவு குறையும். மெயினாக நெருக்கடியாக இருந்த பிரச்சனைகள் பல உங்களுக்கு குறையும். அதனால் பிரச்சனைகள் குறையும் போது அந்த பிரச்சனைகளை குறைவதற்கு நாளை நாள் இன்னும் என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நாளை நாள் தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க. நாளை நாள் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் பெருசாக உங்களுக்கு இருக்காது. எல்லா தடைகளுமே உங்களுக்கு விலகும். ஸோ தடையாக இருந்தவர்கள் விலகி இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே வெற்றியாகும். அதுக்கப்புறம் வாழ்க்கை துணைவருடைய ஒத்துழைப்பு கிடைக்கும். ஸோ வாழ்க்கை துணைவருடைய ஒத்துழைப்பால் உங்களுக்கு மாற்றம் உண்டாகும். அதனால் நாளை நாள் வாழ்க்கை துணைவர் வகையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுங்கிறதுனால அவங்களோடு நீங்கள் நிறைய பேசுங்க. மனவிட்டு பேசுங்க. ஒத்துழைப்பும் கிடைக்கும், மாற்றமும் உண்டாகும். அதுக்கப்புறம் பழைய பிரச்சனைகள்லாம் இருந்ததுன்னா அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். நாளை நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்காத மாதிரி சூழ்நிலை இருக்காது. நாளை நாள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். அதுக்கு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் உறுதியாக இருக்குது. மொத்தத்தில் நாளைய இந்த கிரகணம் நடக்கக்கூடிய நாள் உங்களுக்கு லாப நிறைந்த நாளாக தான் அமைஞ்சிருக்கு. ஸோ நாளைய இந்த லாப நிறைந்த நாளில் உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம், அதிர்ஷ்ட எண், அதிர்ஷ்ட திசையும் குறிப்பிடப்பட்டிருக்கு. அது என்னங்கிறத சொல்கிறேன், அதையும் உங்களுக்கானதை தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறம் நாளை நாள் இளநீல நிறம். அதிர்ஷ்ட எண் நாளை நாள் 8. அதிர்ஷ்ட திசை நாளை நாள் மேற்கு. உங்களுக்கான நிறம், எண், திசை இதுதான் சொல்லப்பட்டிருக்கு. இதை கண்டிப்பாக நாளை நாளுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தனுசு ராசிக்காரங்க நீங்கள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா திருப்திகள் உண்டாகும். அதே பூரட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் குறையும்.
உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பல விஷயங்களுக்கு தீர்வு கிடைக்கும். ஸோ நட்சத்திர வாரியாகவும் நாளினால் இந்த மாதிரியான பலன்கள் தான் கிடைக்கும். ஸோ நாளை நாள் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ணிட்டேன். ஷேர் பண்ணதை தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைஞ்சுக்குங்க. அடுத்ததாக இந்த வீடியோவில் மீத இருக்கக்கூடிய ராசிகளுக்கு தினசரி ராசி பலனை பார்க்க போகிறோம். மீத இருக்கக்கூடிய ராசிக்காரங்க உங்கள் ராசிக்கு நாளை நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அந்த பலன்களுக்கேற்ப நாளை நாள் நடந்து பலனடைங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மனதை உறுத்திய சில பிரச்சனைகள் குறையும். பிறமொழி பேசக்கூடிய மக்களால் ஆதாயம் அடைவீங்க. காரசாரமான பேச்சுக்களை குறைத்து கொள்ளணும். செய்தொழிலில் முயற்சிக்கேற்ப லாபம் கிடைக்கும். தர்ம காரியங்களில் ஈடுபாடு ஏற்படும். நெருக்கமானவர்களிடத்திலிருந்து அந்த கருத்து வேறுபாடு குறையும். போட்டிகள் தொடர்பான செயல்பாடுகளில் புதிய அனுபவம் ஏற்படும். நல்ல நேர்ந்த நாளுங்க. அடுத்ததாக ரிஷபராசி. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மேம்படும். மருத்துவம் குறித்த ஆலோசனை கிடைக்கும். சேமிப்பை மேம்படுத்துவதற்கான எண்ணம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் உள்ள நுணுக்கங்களை புரிந்து செயல்படணும். உடன் பிறந்தவர்கள் மூலம் சாதகமான சூழல் ஏற்படும். திறமைக்கேற்ப புதிய வாய்ப்பு கிடைக்கும். பிரதி நிறந்த அதிர்ஷ்டகரமான நாளுங்க. அடுத்ததா மிதுன ராசி. தனவரவுகளை சேமிப்பு மேம்படும். கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றி வைப்பீங்க. திட்டமிட்ட காரியங்கள் செய்து முடிப்பீங்க. தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகமாகும். தடைப்பட்டு கட்டிட பணிகளை மேற்கொள்ளணும். உறவினர்களோடு மனவிட்டு பேசி மகிழலாம். விவசாய பணிகளை மேன்மை உண்டாகும். நாளை நாள் உங்களுக்கு நட்பு நிறைந்த பிரதி நாளுங்க. அடுத்ததாக கடகராசி. பலதரப்பட்ட சிந்தனைகளால் மனதில் குழப்பம் அதிகரிக்கும். அக்கம்பக்கருப்பர்களுடைய ஒத்துழைப்பு மேம்படும். பயணம் சார்ந்த செயல்பாடுகளில் விரயம் ஏற்படும். உத்தியோகத்தில் சிறு சிறு அவப்பெயர்கள் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் மற்றும் வெளிநாடு தொடர்பான பயண சிந்தனை அதிகரிக்கும். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான பலன் ஏற்படும். ஸோ வெற்றி நிறந்த நாளுங்க. அடுத்ததா சிம்மராசி. எதிலும் யோசித்து செயல்படுவது நல்லது. முயற்சிகளில் சில மாற்றமான அனுபவங்கள் கிடைக்கும். சகோதரர்கள் வெளியில் சில விரையை ஏற்படும். எதிர்பாராத சில செலவுகளால் நெருக்கடி ஏற்பட்டு நீங்கும். வெளியுணவுகளை குறைத்துக்கொள்வது நல்லது. கருத்துக்களை வெளிப்படுத்தும் பொழுது பேச்சுக்களை கவன வேண்டும். ஸோ கனிவோடு இருக்க வேண்டிய நாளுங்க. அடுத்ததாக கன்னிராசி. பயணங்களால் எதிர்பார்ப்பு நிறைவேறும். மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். விலை உயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழும். ஆன்மீக பணிகளில் ஈடுபாடு ஏற்படும். உத்தியோகத்தில் திறமைக்கேற்ற வாய்ப்பு கிடைக்கும். வர்த்தக தொடர்பான பணிகளை முயற்சிக்கேற்ப முன்னேற்றம் உண்டாகும். ஸோ உடல் தோற்றப்பொழிவு மேம்படும். சுக நிறந்த நாளுங்க. அடுத்ததாக துளாராசி. சுபகாரிய தொடர்பான முயற்சிகள் கைகூடும். எழுப்பறியாக இருந்து வந்த தனவரவுகள் கிடைக்கும். உடல் ஆரோக்கியம் சீராகும். பயணங்களில் இருந்து வந்த தடைகள் விலகும். தந்தை வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும். நெருக்கமானங்களால் ஆதாயம் உண்டாகும். எடுத்து செல்லக்கூடிய உடைமைகளில் கவனம் வேண்டும். பழக்க வழக்கங்களில் மாற்றம் உண்டாகும். ஸோ பெருமை நிறைந்த நாளுங்க. அடுத்ததாக விருச்சிக ராசி. தனவரவுகளில் தாராளமாக இருக்கும். வெளியூர்லேருந்து மகிழ்ச்சியான செய்தி கிடைக்கும். தொழில் வளர்ச்சிக்கான எண்ணம் மேம்படும். உத்தியோகத்தில் சில மாற்றம் ஏற்படும். வீடு மாற்றம் குறித்த சிந்தனை அதிகரிக்கும். கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும். மனதிற்கு பிடித்த இடத்திற்கு சென்று வருவீங்க. ஸோ நாளை நாள் ஆதரவு நிறைந்த நாளுங்க. அடுத்ததான் மகர ராசி. நண்பர்கள் சந்திப்பால் மகிழ்ச்சி உண்டாகும். வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர்கள் விலகி செல்வாங்க. கொடுக்கல் வாங்கல கவனத்தோடு செயல்படணும். வியாபாரத்தில் கடன் சார்ந்த உதவி சாதகமாகும். மனதில் இருந்து அந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும். அஞ்சல் துறையில் புதிய வாய்ப்பு ஏற்படும். ஸோ உயர்வு நேர்ந்த நாள் தாங்க. ஒன்றும் பிரச்சனை பெருசாக கிடையாது. அடுத்ததாக கும்பராசி. மனதில் வித்தியாசமான சிந்தனை அதிகரிக்கும். தேவைகள் நிறைவேற்றி கொள்ளணும். சிக்கலான பணிகளை சாமர்த்தியமாக செய்து முடிக்க முடியும். பேச்சுக்களில் பொறுமையை கையாள்வது நல்லது. தனவரவுகளை சேமிப்பு அதிகரிக்கும். உத்தியோகத்தில் முன்னேற்றத்துக்கான வாய்ப்பு கிடைக்கும். நாளை ஒரு நாள் அமைதியோடு இருக்க வேண்டிய நாள். ஸோ எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரச்சனை இல்லாமல் தப்பித்து கொள்ளலாம். அடுத்ததாக மீனராசி. பிரபலமானவர்கள் சந்திப்பு ஏற்படும். சஞ்சலமான சிந்தனைகளை தவிர்க்கிறது நல்லது. பயணங்களால் சில மாற்றங்கள் ஏற்படும். கூட்டாளிகளுடைய குணம் அறிந்து செயல்படணும். வருமானம் தொடர்பான விஷயங்களை சற்று கவனம் வேண்டும். மனதில் முன்னேற்றத்திற்கான சிந்தனை பிறக்கும். உத்தியோக பணிகளில் புதிய அனுபவம் ஏற்படும். நாளை நாள் உங்கள் ராசிக்கு புகழ் நிறைந்தனால தான் ஒன்றும் பெருசாக பிரச்சனை கிடையாது. ஸோ அவ்வளோதாங்க. ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் நாளைய கிரகண நாள் இந்த மாதிரி தான் இருக்கும் என்று தினசரி ராசி பலனானது குறிப்பிடப்பட்டிருக்கு. குறிப்பிடப்பட்டதை தெளிவாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ணதை ஒவ்வொரு ராசிக்காரங்களும் உங்கள் ராசிக்கு என்னங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்ச இந்த பலன்களுக்கேற்ப நாளை ஒரு நாள் நடந்து பலனடைங்க. கண்டிப்பாக இந்த பலன்களுக்கேற்ப நீங்கள் நடந்துக்கும் போது பலவிதமான ப்ராப்ளங்கள்லேருந்து நீங்கள் தப்பித்து கொள்ளலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடைங்க. இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் உங்கள் ராசிகளுக்கு நாளை ஒரு நாள் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிற தினசரி ராசி பலனை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் லைக் பண்ணி இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுறதன் மூலிமா அவங்க ராசிகளுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிற இந்த பலன்களை தெரிஞ்சு
அவங்களும் இந்த பலன்களுக்கு ஏற்ப 4 நாள் நடந்து பலனடையட்டும். வீடியோ மட்டும் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்துக்கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய தகவல்களோடு மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.